ஒரு கணம் நிலவனும் இளங்கீரனும் கண்ணால் பார்த்து கொண்டனர். மெதுவாக நிலை மீண்ட நிலவன், யாரவன் என்றான் அச்சம் கலந்த மெல்லிய குரலில். விராட நாட்டை பிடிப்பதற்காக சேரர்கள் அந்நாட்டு வீரர்களை கொன்றொழித்த விதத்தை பாணர்கள் மூலம் அறிந்திருந்த பாரி ராசசிம்மனாக இருக்க வேண்டும் என்றான். நான் கீழிறங்கி அவனை வீழ்த்தட்டுமா? வேண்டாம். பகைவனை கணிக்க கற்றுக்கொள்ள வேண்டும். நீ வேகத்தில் நிகரற்றவன், ஆனால் வயதுக்கேற்ற ஆற்றல் அவனிடம் அதிகம். மீண்டும் கனிந்திருக்கும் தாயிடம் பேசுவது போல உணர்வு நிலவனுக்கு தோன்ற, எதற்காக அவனை யானையிடமிருந்து காப்பாற்றினாய் என்றான் நிலவன். யானை கடம்பனின் நண்பர்களை நோக்கிச் சென்றது. நிலவா, பழங்குடியினரை காப்பது என் கடமைதானே என்றான் பாரி. கடமை அல்ல, கருணை என நினைத்தான் நிலவன். சேர வீரர்கள் பின்வாங்க துவங்கினாலும் புகையை சுவாசித்ததால் ராசசிம்மனின் உத்தரவு புரியாத நிலையில் குழம்பியிருந்த சேர வாட்படை வீரர்கள் வாட்களுடன் முன்னேறினர். பல சேர வீரர்களும் சில யவன வீரர்களும் செம்மலையின் வலப்புற அடிவாரத்திலிருந்து அம்பெய்து கொண்டிருந்த பரம்பினரின் அம்புகளை வாளினால் தடுத்தபடி முன்னேறினர். ஏராளமான வீரர்கள் தொடர்ந்து வர பரம்பினர் அம்பெய்து கொண்டே பின்னேறினர். கரட்டின் மேலிருந்து கழுகினை போல் சமவெளியை உள்வாங்கிக் கொண்டிருந்த பாரி சில கணங்களில் பரம்பினர் சேர வீரர்களால் சூழப்படுவர் என்பதை உணர்ந்த மறுகணம் பரம்பு வீரர்களை காக்க புலிப்பாய்ச்சலில் கீழிறங்கினான். மலைச்சரிவு போல், காட்டாற்ற அருவி போல் மலை அதிர நிலம் அதிர ஒரு பாறையிலிருந்து மற்றொரு பாறைக்கு தாவி இறங்க பாறைகள் நொறுங்கின. பாறை துணுக்குகள் தெரித்தன. பாரியின் பாதங்கள் பாறையில் பதிந்த கணத்தில் விடுபட காற்றில் பயணிப்பது போல் பறந்தான். பரம்பு தலைவனின் வேகம் நிலத்தில் ஓடுவனவற்றிற்கு பிரமிப்பை ஏற்படுத்தக்கூடியது, பரப்பனவற்றிற்கு பொறாமையை ஏற்படுத்தக்கூடியது. பாரியை பின்தொடர்ந்து நிலவனும் இளங்கீரனும் போரிடப் போகும் மகிழ்வுடன் வேகமாக கீழிறங்கினர். பாரி முன்னேற பாரியின் இருபுறமும் நிலவனும் இளங்கீரனும் கீழிறங்க பரம்பு மூவிலை வேலின் 3 கூரிய முனைகளும் சேரப்படையை நோக்கி கட்டுக்கடங்காத வேகத்தில் பாய்ந்தது. செம்மலையின் அடிவாரத்தில் இருந்த பரம்பு வீரன் வில்லை விடுத்து இடையில் இருந்த வாளை உருவ முயன்ற போதே சேர வாட்படை வீரர்கள் இருவர் முன்னேறி வாளை வீசுவதற்கு கைகளை உயர்த்தினர். அந்த கணத்தில் பாரி 2 கைகளையும் விரித்தபடி உள் நுழைந்த அடிக்க யானையின் துதிக்கையால் அடித்தது போல் இருவரும் ஒடிந்து விழுந்தனர். தன்னை நோக்கி ஓடி வரும் ஏராளமான சேர வீரர்களை நோக்கி பாரி வேகமாக முன்னேறினான்.